RSS மேடையில நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோன்றி இருக்கிறாரு. தன்னுடைய ஒரு தமிழ் தேசியவாதியை அடையாளப்படுத்துற சீமான் RSS மேடையில தோன்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? திரு சீமான் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கு பாரதியார் அவர்களை பாராட்ட வேண்டும், கௌரவிக்க வேண்டும் என்று அங்கு RSS அமைப்பில் அங்கு வைக்கக்கூடியவர்கள் இருந்த அந்த மேடையில் தமிழ்நாடு என்கிற அந்த பெயரை பெருமைப்படுத்துவதற்கு அவர் பேசிய அந்த பேச்சு, அதற்கு முன்பாக தமிழ்நாடை குறித்து பல்வேறு இடங்களில் பாடல்களிலும் கவிதைகளிலும் இடம்பெற்ற வரலாற்று செய்திகள் அங்கு பேசப்படாமல் மடைமாற்றப்பட்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். பாரதியாருக்கு முன்பாக தமிழ்நாடு 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 என்று சங்க இலக்கியங்களில் இருந்து பல்வேறு வரலாற்று குறிப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது. இளம்புறனார் என்று சொல்லக்கூடிய தமிழறிஞர் அதற்கு முன்பாக, பாரதியாருக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாடு என்கிற சொல் இடம்பெறுகின்ற பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆக என்னை பொறுத்தவரையில் நிச்சயம் அந்த இடத்தில் RSS காரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது இந்து மத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் தமிழ் தேசிய அரசியலையும் அதற்கு முன்பாக பெரியாரிய அரசியலையும் பேசிய என்னுடைய அன்புக்குரிய சீமான் அவர்கள் அந்த கருத்தை தவிர்த்திருந்தால் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர், நான் வேண்டுமென்றேதான் பேசினேன், பாரதியாரை குறித்து எனக்கு இருக்கிற அந்த புரிதல்